ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஃபலூதா மிக்சிங்கு, அதாவது பாதாம் மிக்சிங் வச்சு ஃபலூதா மிக்சிங் செஞ்சுருக்கேன். சூப்பரான பாதாம் மிக்ஸ் ஃபலூதா மிக்ஸ் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஜில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது, நோம்பு திறக்கும் போதும் சரி, இல்லை நீங்கள் ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வரும்போதும் சரி, இந்த மாதிரி ஒரு ஃபலூதா செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஃபலூதா. அதே போல் நட்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய போட்டு செஞ்சுருக்கோம். ஹோம்மேடு வீட்டிலையே செஞ்சு கொடுத்ததுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேலே நீங்கள் ஐஸ் டாப்பிங் வச்சு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போதும் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் நோன்பு திறக்கும் போது இதை ஐஸ் டாப்பிங் மேலே ஐஸ் டாப்பிங் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ சூப்பரான ஃபலூதா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அருமையான ஃபலூதா எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சமாக லைட்டாக நெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சேமியாவை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். சும்மா லைட்டாக வறுத்தா போதும். இப்போ இதில் பால் ஊற்றி வேக விட்டுடலாம். கொஞ்சோண்டு இல்லை இதுக்கு தேவையான சர்க்கரையை போட்டுக்கலாம். இனிப்புக்கு 4 ஸ்பூனு சர்க்கரையை போட்டிருக்கேன். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுடுங்க. இந்த சேமியா கொஞ்சம் நல்லா வேகட்டும். வேகிறதுக்குள்ளே நம்ம பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு கப்பில் கொஞ்சோண்டு பால் எடுத்துக்கிட்டு 2 ஸ்பூன் இந்த பாதாம் ட்ரிங்க் மிக்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் இந்த கரைச்சி வச்சுருக்கிற இந்த பாதாம் ட்ரிங்க் மிக்ஸை இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ இந்த சேமியா நல்லா வெந்துடுச்சு. இந்த பாதாம் ட்ரிங்க் மிக்ஸோடு சேர்ந்து இதை அப்படியே ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இது கூலிங் ஆகிறதுக்காக. அடுத்ததாக நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 வகையான ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். மாதுளப்பழம், திராட்சை, ஆப்பிள். உங்களாண்ட என்ன ஃப்ரூட் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பேசிக் ஃப்ரூட்ஸ் இதுதான். மாதுளப்பழம், திராட்சை, கருப்பு திராட்சை இல்லை வெள்ளை திராட்சை எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து வாழைப்பழம் எடுத்துக்கலாம், பனானா எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரூட்ஸோட நம்ம கொஞ்சம் நட்ஸ் எடுத்துக்கலாம். நட்ஸ் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா, கொஞ்சோண்டு கிஸ்மிஸ், அதாவது நம்ம வந்து கருப்பு திராட்சை, ட்ரை கருப்பு திராட்சை எடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது, ஃபலூதா சாப்பிடும்போது இந்த நட்ஸ் எல்லாம் வாயில் அங்கே இங்கே கடிப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃபலூதா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கட்டும். ஸோ ஃபலூதா செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சேமியா ஒரு லேயர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸு, பாதாம் பிசின், இந்த சப்ஜா விதை, மறுபடியும் செகண்ட் லேயர் இந்த பாதாம்,
ரொம்ப சூப்பரான ஃபலூதா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் ஐஸ் டாப்பிங் பண்ணிக்கலாம், ஐஸ்கிரீமு. ஸோ நான் வந்து ஐஸ்கிரீம் டாப்பிங் பண்ணல, அப்படியே இந்த ஃபலூதாவை சேவ் பண்ண போகிறேன். ஸோ சூப்பரான அருமையான இந்த ஃபலூதா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹோம்மேடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஜில்லுன்னு இருக்கும். நீங்கள் இதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நோன்பு திறக்கிற நேரத்தில் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது எடுத்து கொடுக்கலாம். ஸோ அருமையான இந்த ஃபலூதா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ஹெல்த்தியானது. ஸோ இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.